கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் அப்பகுதி கடற்கரையோர மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இணையத்தில் வர்த்தக துறைமுகம் அமைவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? அவங்க இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். அதன் பற்றிய விவரங்கள் என்ன? காயத்ரி, இந்த குளச்சல் இணையம் வர்த்தக துறைமுகம் என்பது அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது நீண்ட காலமாக சொல்லப்பட்ட வந்த ஒன்று. ஆனால் தற்பொழுது அமைய இருப்பது அங்கு சரக்கு பெட்டக மாற்று முனையமாக மிகப்பெரிய அளவில் அமைய இருப்பதாகவும், இதன் மூலமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் உள்ள வீடுகள், குடியிருப்புகள் இடமாற்றம் செய்யப்பட்டு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக தொடர் போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி மீறி என்று சந்திப்பில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்கள் கடற்கரையோர மீனவ மக்கள் மட்டுமல்லாது விவசாய நிலங்களில் விளைநிலங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாய மக்களும் வந்திருக்கிறார்கள். குடியிருப்பு வாசிகள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கலந்து கொண்டுள்ளார்கள். எனவே இந்த போராட்டமானது அரசுக்கு, மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக பகுதியில் செய்யப்படும் இந்த திட்டமானது முழுக்க மக்களின் விரோத போக்காக இருக்கும் என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக மக்களின் வாழ்வாதாரம் அழியும் என்று தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கிறார். இது குறித்து பேசுவதற்கு கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம், தேசத்திற்கான ஒரு வளர்ச்சி திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை எதிர்க்கவில்லை. 100 வருடமாக குளச்சலில் துறைமுகம் என்பது இங்கே இருக்கின்ற குமரி மாவட்ட மக்கள், இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூறி வந்த ஒன்று. ஆனால் இந்த திட்டம் இன்றைக்கு பெயரை மாற்றப்பட்டு இன்றைக்கு பன்னாட்டு சரக்கு பெட்டக முனையம் என்ற பெயரிலே இன்றைக்கு இணையம் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளதை, அந்த மர்மத்தை நாங்கள் கேட்கிறோம். இணையம் பகுதியை பொறுத்தவரையில் மக்கள் மிகவும் அடர்த்தியாக வாழப்படுகின்ற பகுதி. இந்த பகுதி அந்த மீனவர் சமுதாயத்திற்கு மட்டுமே பாதிப்பு என்பது இல்லாமல் இன்றைக்கு கரையில் இருக்கக்கூடிய 10 பஞ்சாயத்துகள், கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் மக்கள்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த சரக்கு பெட்டக முனையம் என்பது இந்த பகுதிக்கு வருவதற்கு சாத்தியமில்லை என்பதை இந்த மக்கள் விரும்புகிறார்கள். மக்களை அழித்து கொண்டு வரக்கூடிய திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடைசி நிமிடம் வரை இருப்போம் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது குளச்சல்ல துறைமுகம் ஏற்கனவே மீன்பிடி துறைமுகம் இருக்கு, வர்த்தக துறைமுகம் அமையணும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில குளச்சலுக்கும் இணையத்திற்கும் எவ்வளவு தூரம், எதனால இந்த பகுதியில் அமையறதை எதிர்க்கிறீங்க? இது குளச்சல வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? குளச்சல் பகுதியை பொறுத்தவரையில் 1998, 2000, 2010 3 ஆய்வறிக்கையில் குளச்சல் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் புதூர் என்ற இடத்திலும், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில் கோவளம் என்ற இடத்திலும், கன்னியாகுமரியுடைய கிழக்கு பகுதி வட்டக்கோட்டை லீபுரம் என்ற பகுதியில் தான் இந்த 3 ஆய்வறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் மக்கள் அடர்த்தியாக வாழவில்லை. ஆக மக்களை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற இந்த இணையம் பகுதியில் மக்கள் மிகவும் நெருக்கமாக வாழ்கின்றார்கள். எல்லோரும் மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கின்றார்கள். விவசாயம், கரையிலே இருக்கின்றவர்கள் விவசாயத்தை நம்பியிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த கரையிலே வருகின்ற இருப்பு பாதையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து பாதையாக இருந்தாலும் சரி, பல்வேறு இன்றைக்கு மக்களுடைய விளைநிலங்கள், பள்ளிகள், வீடுகள், தேவாலயங்கள், கோயில்கள், இப்படி மசூதிகள், இப்படி பல்வேறு விதமான மக்களை வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு ஒரு திட்டம் வருவதனால் தான் நாங்கள் அதை எதிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், அதாவது இந்த திட்டம் வரும்பொழுது மாற்றுத் தொழில்கள், அதே போல வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்க்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள், தொழில் சார்ந்த திட்டங்கள் தென் தமிழகத்திற்கு வர்றதுக்கு தடைபடாது? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நிலவளம், நீர் வளம் மிக்க ஒரு மாவட்டம். இது பரப்பளவில் மிகச்சிறிய மாவட்டம். எனவே இங்கே பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வருவது என்பது சாத்தியப்படாத ஒன்று. இப்போது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சரக்கு பெட்டக முனையம் இந்த மாவட்டத்து மக்களின் கோரிக்கை அல்ல. இந்த மாவட்டத்து மக்கள் இந்த மாவட்டத்தில் வர்த்தகம் பெருகக்கூடிய அளவிற்கு வர்த்தக துறைமுகம் வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதே போன்று 52 மீன்பிடி கிராமங்கள் இருக்கிறது. அந்த மீனவர் கிராமங்களுக்கு மீன்பிடி துறைமுகங்கள் வேண்டும் என்றும் கேட்டோம். தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் 2 மீன்பிடி துறைமுகங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த பணிகளை கூட சரியாக நடத்தாமல் மெத்தன போக்கை கடைபிடித்து இன்றைக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு
துறைமுகம் அமைப்பதற்கான சாத்திய அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் குளச்சல் மீன்பிடி துறைமுகம் தற்பொழுது 2009 தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை முடிவு பெறவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்கள் திட்டமிடப்பட்ட துறைமுகங்களே முடிவு பெறாத நிலையில் புதிதாக ஒரு வர்த்தக துறைமுகம் என்பது கண்டிப்பாக மக்களுக்கு விரோதமான ஒரு முறையில் அதுவும் சரக்கு பெட்டக மாற்று முனையமாக அமைக்க இருப்பது என்பது கண்டிப்பாக மக்களுக்கு எதிரான ஒன்று. எனவே இதனை மாற்ற வேண்டும். துறைமுகங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள அந்த துறைமுக திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும். அதே போல அந்த மீன்களை பதப்படுத்தும் நிலையங்கள் அதிகமாக அமைக்க வேண்டும். எனவே மீனவர்கள் சார்ந்த நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்க வேண்டும், அதை விரைவுபடுத்த வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கை இருக்கிறது. அது இந்த சரக்கு பெட்டக மாற்று முனையம் என்பது மிகப்பெரிய கிராமங்களை அளிக்கும் ஒரு திட்டமாகவும் வாழ்வாதாரங்கள் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருப்பதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார் காயத்ரி.